ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் நம் மத்தியில் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்ற்றை போலவும் இருப்பீர்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தருக்காக ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவர் இந்த நாளில் இந்த மாதத்தில் பயங்கரமான காரியங்களை செய்யும்படி அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அப்பா அந்த வாக்குத்தத்த ஆராதனை நடத்தும்படியாகவும் அப்பா நீ கிருபை கொடுத்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உடைய நிறைவான ஆசீர்வாதம் வரட்டும். ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார்களாக. உமக்காய் தொடர்ந்து அவர்கள் கனி கொடுப்பார்களாக. மகிமையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யுங்க இயேசு சுவாமி. இப்பொழுது உண்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். உடைய வாக்குத்தத்த செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தாவே எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபே நீ வேரூன்றுவாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகளே நீ வேரூன்றுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். அருமையான பிள்ளை அல்லவா, பிரியமான மகள் அல்லவா, அருமையான மகன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா.
ரபலமன வருதுடிரி கலரதடரிபோ ரகலரதடரிபலரதடரிபலரதடரிபோ. நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிற ஒரு தேவன், ஒவ்வொரு நாளும் காலைதோறும் நம்மளை விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். கர்த்தராகிய நான் அதற்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி அது சேதப்படுத்தாதபடி, அது சேதப்படாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 27 வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை நன்மைகளால் நிரப்புகிற தேவன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல நம் இருக்கும்படியாக அவர் நம்முடைய தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற தேவனா இருக்கிறார். நன்மைகளால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். நானே உன்னை காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுகிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. திதலதடரபலரதடரிபோ ரிகலரதிடிரிமலரதடரி. இந்த மாதத்துல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக்குவாய். ஹல்லேலூயா. சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த மாதத்துல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களுடைய பாதங்களுக்கு கீழாக மாறும். உங்களுடைய பாதங்களுக்கு கீழாக அந்த பிரச்சனைகள் இருக்கும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு வர எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியில வருவீர்கள். சுகமாய் வெளியே வருவீர்கள், சமாதானமாய் வெளியே வருவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கோலியாத்தை போன்று உங்களால எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ள செய்யத்தக்கதாக தாவீதின் கிருபைகளை உனக்கு நான் தருவேன் மகனே மகளே. தாவீது அந்த கோலியாத்தை எப்படி பார்த்தா, இந்த பெலிஸ்தனை நான் கொண்டு போடுவேன், என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், இந்த இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால் இந்த மாதத்துல நீங்கள் பிரச்சனைகளை ஜெயிப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால எப்படிப்பட்ட மலைகளையும் தவிடுபடியாவீர்கள். ஒருவேளை பல வருடங்களாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு கர்த்தராகிய தேவன் இந்த மாதத்துல ஒரு முடிவு உண்டாக்குற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது இருக்கிற தடைகளை அவர் தகர்த்து போடுகிற தேவனா இருக்கிறார். இதோ போரடிக்கிறது இருக்கிறார். புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்து தாவீதை ராஜாவாக உயர்த்தின தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் தலையை உயர்த்தும்படி வந்திருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் அவர் நாமம் மகிமைப்படும். வந்திருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் அவர் உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். இந்த மாதத்துல உங்களை கரம் பிடித்து, மகனே இந்த பாதையில போ, மகளே இந்த பாதையில போ, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். I will never leave you, I will never forsake you. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். Thank you Jesus. நீ எனக்காய் கனி கொடுப்பாய், நீ எனக்காய் பூத்து குலுங்கிடுவாய், நீ கனி கொடுப்பாய் என்று ஆண்டவராய் கர்த்தர் மாத்திரம் ஒவ்வொருவரை கையை பிடித்து அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் வறண்டு போயிருக்கிறேனே, என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதே, என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு வருமா? என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே, எனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, என் வாழ்க்கை மீண்டும் மலருமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மீண்டுமாய் உன்னோட வாழ்க்கையை செழிக்கும் மகனே, உன்னை செழிப்பாக்கும்படி நான் வந்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் இந்த மாதத்துல கடந்து வந்திருக்கிறேன், இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறேன். நீ செழிப்பான தோட்டமாயிருப்பாய், பூத்து குலுங்குற தோட்டமாயிருப்பாய். தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தோட்டமாயிருப்பாய். தேங்க்யூ ஜீசஸ். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதிப்பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதிப்பாடி போற்றுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம்.
கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஓ ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நான் நாலா பக்கத்திலே துன்பங்களால் சூழப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் வாழ்வதை விட நான் மரிப்பது நல்லது. இயேசுவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதுக்கு பதிலாக இந்த உலகத்திலே நீ நல்லபடியாக வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் நீ சமாதானமாய் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான வாசல்களை நான் திறக்கிறேன். மகளே, மகனே, மகளே, உனக்காக நான் இருக்கிறேன். நீ எதுக்கு கலங்குகிற? நீ எதுக்கு பயப்படுகிற? உன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் நான் உன் நடுவில் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தராகி நான் உன் நடுவில் இருக்கிறேன். நான் வல்லமை உள்ள தேவன். நான் உன்னை ரட்சிப்பேன். நீ சமாதானத்தை காணுகிற நாட்கள் வந்திருக்கிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை காணுகிற நாட்கள் வந்திருக்கிறது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை சரிப்படுத்த முடியும். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடியல. நான் அடிச்சு பார்த்துட்டேன், அன்பா பேசி பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் நத்திங் ஒர்க் அவுட் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் நிமித்தமாக சமாதானம் வரப்போகுது, உன் பிள்ளைகள் நிமித்தமாக சந்தோஷம் வரப்போகுது.
நான் உனக்கு இருக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுறேன்னு ஆண்டவர் வலது கையை பிடித்து சொல்றாரு. பயப்படாதே, பயப்படாதே. தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? என் தேவைகள் இவ்வளவு பெரிய தேவைகளா இருக்கிறது. என் தேவைகள் லட்சத்துல இருக்கிறது. என் தேவைகள் ஆயிரக்கணக்கான தேவைகள் எனக்கு இருக்கிறது. என் தேவைகள் எப்படி நான் சந்திக்கப்படும்? இந்த மாதத்துல நான் எப்படி சந்திப்பேன்? இந்த மாதத்துல விசேஷங்கள் அதிகமா வருதே நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல உன்னை அதிசயமாய் நடத்துவேன், உன்னை அற்புதமாய் நடத்துவேன். என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி நான் உன் தேவைகளை சந்திப்பேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேங்க்யூ அப்பா. அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி உண்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்கப்பான்னு என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்கள் அற்புதத்தை இந்த மாதத்தில் காண செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துவீராக, அற்புதமாய் நடத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய சமாதானம், சந்தோஷம் கடந்து வரட்டும் அப்பா. எந்த தீங்கும் உங்களுடைய பிள்ளைகளை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பார்களாக. யாரெல்லாம் என் வாழ்க்கையில் என் பாரத்தை சுமந்து நான் மிகவும் தவித்து கொண்டிருக்கிறேன், என் பாரத்தினால நான் தவித்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆமேனப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை நீர் கொடுக்கிற மாதமாக இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை நீர் கொடுக்கிற மாதமாக இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பான ஒரு மாதமாக இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதனால நம்ம வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நம்முடைய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஏசாயா 27 வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் அதற்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி அது சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தம் படுத்திருக்கிறார். ஆமீன். அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால பரிசுத்த ஆவியானுடைய நதி நம்ம எப்பொழுதும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மளை நிரப்புகிறபடினால நாம் இந்த மாதத்தில் ஒரு கண்ணி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, மிகுந்த கன்னிகளை கொடுக்கும்படியாக நாம் ஒரு செழிப்பான ஒரு தோட்டமாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தோட்டமாய், எப்பொழுதுமே ஒரு செழிப்பான ஒரு தோட்டமாய் இருக்கும்படியாக ஆண்டவராக கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நமக்கு நீர் பாய்ச்சுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் சேதப்படுத்தாதபடி, நம்முடைய தோட்டம் சேதப்படுத்தாதபடி அந்த தோட்டத்தை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய தோட்டத்தை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அது ரொம்ப செழிப்பான ஒரு தோட்டமாக இருக்கும். அந்த தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்கும்? பூக்கள் இருக்கும், கனிகள், பழங்கள் எல்லாமே இருக்கும், காய்கறிகள் இருக்கும். ஒரு தோட்டம்னு சொல்கிறது ஏதோ ஒரு மரம் 2 மரம் இருக்கிற மட்டும் தோட்டம் கிடையாது. அதில் அதிகமான மரங்கள் இருக்கும். பழங்கள் தருகிற மரங்கள் இருக்கும், காய்கள் தருகிற மரங்கள் இருக்கும், பூக்கள்லாம் அழகாக இருக்கும். எல்லாமே பார்த்தா அதை பார்த்தாலே நம்ம மனசுக்கே சந்தோஷமாக இருக்கும். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த மாதத்தில் உங்களை பார்க்கும் பொழுது நீங்களாம் எதுக்கு பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி பேசுகிறவங்க கூட இல்லை இவன்லாம் போய் பிறந்ததுக்கு உன்னை பெற்றதுக்கு நான் கல்லை பெற்றிருக்கல அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல. அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா கூட, ஒரு தாழ்ந்து போன நிலைமையில் இருந்தால் கூட நீங்களே நினச்சிருக்கலாம், நான் பிறந்ததுக்கு பரவாமல் இருந்தால் நல்லமா இருக்கும்னு யோபு சொன்னதை போல் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படும்படியாக, உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படும்படியாக, உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளாக சந்தோஷம். உங்களை பார்க்கிற மற்றவர்கள் உங்களை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒரு தோட்டம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் என்று சொல்லும்படியாக அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் வறுமையவே பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த வறுமையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று நீங்கள் ஒரு வேளை நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். நான் எவ்வளவோ ஒர்க் பண்ணுறேன், ஆனாலும் என்னுடைய குடும்பத்தோட தேவைகளை
என்னால் பூர்த்தி பண்ண முடியலை. என் பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக என் பிள்ளைங்களோட தேவைகளை நான் பூர்த்தி பண்ண முடியலன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நான் உன்னை செழிப்பாய் வைப்பேன். இந்த மாதத்திலிருந்து நீ செழிப்பான நாட்களை காணும்படியாக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் மகனே, உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிற நீ செழிப்பாய், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:25 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் செழிக்க போறீர்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இதுதான் என்னுடைய கப்பாசிட்டி, ஆண்டவரே இவ்வளவுதான் என்னால் உழைக்க முடியும், ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியாது, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன். இந்த சூழ்நிலையில் என்னை ஆசீர்வதிக்க நீர் வல்லமையுள்ள தேவனப்பா, உங்களை நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை மாற்ற, என் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை மாற்ற, என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை மாற்ற நீர் வல்லமையுள்ள தேவனப்பா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தை நீங்கள் நம்பும் பொழுது, அவருடைய பாதத்தை நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் உங்களை செழிப்பான ஒரு தேசமாக, ஒரு செழிப்பான ஒரு தோட்டமாக மாற்றுவார். நீதிமொழிகள் 28:25 கர்த்தரை நீங்கள் நம்பினா போதும், கர்த்தரை நீங்கள் விசுவாசிச்சா போதும். இன்றைக்கு நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருப்பீர்கள்? ஒருவேளை என் பேரண்ட்ஸ் எனக்கு பணம் தரட்டும், என் பேரண்ட்ஸ் எனக்கு சொத்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த சொத்தை நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன், அது வந்துச்சுன்னா என் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிருங்க. என்னை இன்னைக்கு அவமானமாக பார்க்குறவங்க எல்லாரும் என்னைய ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நான் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையை விட்டு கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது கர்த்தராகி தேவன் உங்களை செழிப்பான ஒரு தோட்டமாய் மாற்றும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, என்னிடத்துல வா, நான் உன்னை செழிப்பான ஒரு தோட்டமாய் மாற்றட்டும். நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை நீக்கி போடட்டும். வனாந்திரத்தில் அவர் வழியையும் ஆவாந்திர வெளியில் அவர் ஆறுகளையும் உண்டு பண்ண வல்லமில்ல தேவனா இருக்கிறார். சங்கீதம் 34 வாசிக்கிறோம், சிங்கி குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த செழிப்பான தோட்டத்தில் ஒரு குறைவும் இல்லை, அந்த செழிப்பான தோட்டத்தில் ஒரு குறைவும் இல்லை, அந்த செழிப்பான தோட்டத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கும். கர்த்தராகிய தேவன் சகல விதத்திலும் உங்களை இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். எந்த இடத்துல நீங்கள் குறைப்பட்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் குறைப்பட்டிருக்கிறீங்களா? எனக்கு ஞானம் இல்லை, அந்த வேலை செய்ய எனக்கு ஞானம் இல்லை. எல்லாரும் உங்கள் வேலையை நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க, ஐ எம் நாட் ஏபிள் டு டூ மை ஒர்க், நீ எக்ஸலண்ட் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவராக கர்த்தர் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஒரு எக்ஸலன்ஸியை கொடுக்குறாரு, அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செய்ய போகிறீங்க. என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தெரியலைங்க, எப்படி நடத்துறதுனே தெரியல நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அவர் உங்கள் குடும்பத்தை அதிசயமாய் நடத்தும்படியாக உங்கள் கரத்தை பிடித்த தேவன் உங்களை அதிசயமாய் நடத்துவார். உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். உங்களுடைய தேவைகளை சந்தித்து அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? நீ செழிப்பாய் இருப்பாய், என்னை நம்பியிருக்கிற நீ செழிப்பாய் இருப்பாய். சங்கீதம் 92 வாசிக்கிறோம், அவருடைய கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் போய்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தாவே உங்களை விட்டால் எனக்கு வேறு வழியிலப்பான்னு சொல்லி அவரையே நம்பி இருக்கிற உங்களுக்கு, கர்த்தரை நம்பி அவருடைய ஆலய ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உங்களுக்கு, உங்களை ஒரு செழிப்பான ஒரு தோட்டமாய் மாற்றும்படியாக கர்த்தராய் தேவன் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீ இந்த மாதத்தில் நீங்கள் செழிப்பாய் நீங்கள் இருப்பீர்கள். அடுத்ததாக நம்ம நீதிமொழிகளை வாசிக்கிறோம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று வாசிக்கிறோம். ஆமே, நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்காது, ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஏழைகளை பார்த்தோம்னா உங்கள் மன உருகி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. உங்கள்கிட்ட காசு இருக்காது, ஆனால் நீங்கள் மற்றவங்க தேவையோடு வர்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உதவி செய்கிற மனசு உதாரத்துவமாக கொடுக்குறீங்க. இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, உதாரத்துவமாக நீங்கள் கொடுக்குறீங்க. ஆண்டவரை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ உதாரத்துவமாக கொடுக்குற உன்னை கடப்படுத்த முடியாது மாத்திரம் நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய ஆத்துமா செழிக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். எரேமியா 31 ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், அவங்க இனியும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஜெபத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ ஜெபித்து பார்த்து அந்த அற்புதம் நடக்க மாட்டேதுன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவராக கர்த்தர் சொல்கிறார், நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் என்னுடைய அதிசயத்தை நான் விளங்க பண்ணுவேன். நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் என்னுடைய அற்புதமான கரம் வெளிப்படும், என்னுடைய அதிசயங்கள் வெளிப்படும் என்று ஆண்டவராக கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிப்பு வெளிப்படும், என் நீதி சமீபமாக இருக்கிறது. உன் பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து உங்கள் குடும்பத்தாரை விடுவிக்கும்படியாக, உங்கள் உறவுகளை விடுவிக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். ரட்சிப்பு வெளிப்படும் என்று ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் என்னென்ன குறைவுகள் இருந்தால் அந்த குறைவுகளை நிறைவாக்கும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி
ஒரு செழிப்பான ஒரு தோட்டமாய் அவர் மாற்றும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உதார குணமாய் ஜெனரஸ் ஹார்ட்டோடு கூட மற்றவர்களுக்கு நீங்கள் உதவும் பொழுது, தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் நீங்கள் ஒரு செழிப்பான ஒரு தோட்டமாய் உங்களை மாற்றும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை நம்புகிற நீங்கள் செழிப்பீர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீங்கள் செழிப்பீர்கள். உதார குணமுள்ள மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் செழிப்பீர்கள். அவர் நம்முடைய ஆத்துமா சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நோய் காத்துக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபத்தில் சோர்ந்து போயிருக்கிற உங்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மகளே சோர்ந்து போகாதே, மகனே சோர்ந்து போகாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆண்டவரை கர்த்தர் இந்த வேளையில் உங்களை திடப்படுத்துகிறார். இந்த மாத்திரை உனக்கு அற்புதம் நடக்கும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் இந்த தடைகளை மாற்றி இந்த மாத்திரை அற்புதங்களை செய்யும்படியாக, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுக்கும்படியாக, உன் பிள்ளைகளுடைய வறண்டு போன வாழ்க்கையை நான் மாற்றும்படியாக, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை தரித்திரத்தை மாற்றும்படியாக நான் வந்திருக்கிறேன். என்னை நீ நம்பும் பொழுது உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் செழிப்பை பார்ப்பாய் என்று ஆண்டவராக கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாத்திரை நம் செழிப்பான தோட்டமாய் மாற்றும்படி கர்த்தராக தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுக்கிறார். அடுத்ததாக ஒரு தோட்டம் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சணும். அந்த தோட்டத்துக்கு யார் நீர் பாய்ச்சுகிறார்? நம்முடைய தேவாதி தேவன் நீர் பாய்ச்சுகிறார். அடிக்கடி நீர் பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 65 கூட நம்ம அதான் வாசிக்கிறோம். 65:9 வாசிக்கிறோம். தேவரீர் பூமியை விசாரித்து அறிந்து நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் இந்த தேவன் நதியினால் அதை செழிப்பாக்குறீர். நமக்கு நீர் பாய்ச்சுகிற ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியவர் நீர் பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். நாம் வறண்டு போகாதபடி, நாம் சோர்ந்து போகாதபடி நீர் பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். அடிக்கடி நீர் பாய்ச்சுக்கிறார். ஒரு தோட்டத்துக்கு ஒரு நாள் நீர் பாய்ச்சிட்டு மற்ற நாள் நீர் பாய்ச்சாமல் இருந்தோம்னா தோட்டம் வறண்டு போயிடும். நம்முடைய தேவாதி தேவன் நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் நம்ம பலப்படுத்தி, மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு பயப்படுகிறாய் என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகிற தேவனாக அடிக்கடி நீர் பாய்ச்சி நம்முடைய தோட்டம் சேதப்படுத்தாதபடி, நம்முடைய தோட்டத்தை வெயிலோ மழையோ சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலோட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. சங்கீதம் 121 வாசிக்கிறோம். பகலிலே வெயிலாகிடும், இரவில் நிலவாகிடும், உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், ஆத்மாவை காப்பார். ஒரு தோட்டத்தை வெயில் அதிகமாக போட்டாலும் எப்படி சேதமாயிரும், ஒரு மழை அதிகமாக வந்தாலும் சேதமாயிரும். ஆனால் அப்படிப்பட்ட இது வராதபடி, வெயிலோ மழையோ வந்து உங்களை சேதப்படுத்தாதபடி, எந்த விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன் உங்களை சேதப்படுத்தாதபடி, இந்த உலகத்தில் நடக்கிற ஆபத்துகள், உலகத்தில் நாம் கேட்கிற தீய செய்திகள் நம்மளை சேதப்படுத்தாதபடி நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட செய்திகள் வராதபடி, அவங்க மறிச்சிட்டாங்க அல்லது இந்த மாதிரி ஒரு கெட்ட செய்திகள் நம்ம வராதபடி ஆண்டவராக கர்த்தர் நம்மையும் நம்முடைய உறவுகளையும் நம்ம சூழ்ந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவராக கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல செய்திகள் வரும்படி, நற்செய்திகளை நாம் கேட்கும்படி நம்முடைய ஆத்மாவை அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்கி நாம் சமாதானமாய் வாழும்படியாக, நம் செழிப்பான தோட்டமாய் வாழும்படியாக அவர் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவாதேவன் இந்த தோட்டத்துக்கு நமக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்க 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 அவருக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் அதிகமாகிறது. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர் என்று ஆண்டவரை கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவருடைய வசனத்தை இரவும் பகலும் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து எழுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வசனத்தை படிங்க, வசனத்தை தியானிக்கிறப்ப நீங்கள் கர்த்தருக்கு உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் பலப்படும். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒருவேளை எனக்கு நேரமே இல்லைங்க, எனக்கு குடும்பத்தில் வேலை இருக்குது, வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டு நேரத்தை கண்டுபிடிங்க. கர்த்தரை தேடுவதற்கு, வசனத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நீங்கள் நேரத்தை கண்டுபிடிச்சு அவருடைய வசனத்தை நீங்கள் ஆவலாய் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நீங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை அவர் உங்களுக்கு காட்டுவார். உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்ற பாதைகளை அவர் காட்டுவார். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு எப்படி ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வழியை காண்பித்து அவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஒரு கனிதரும் மரமாய் மாற்றும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கனிதருகிற ஒரு தோட்டமாக இருக்க போகிறது. ஒரு கனிதரும் மரமாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். கனி தருகிற ஒரு தோட்டமாக இருக்க, ஒரு தோட்டத்தில் பழங்கள் கனி எதுவுமே இல்லைன்னா அது வேஸ்ட்டு. ஆண்டவர் கூட ஒரு அத்திமரத்தை பார்த்து அவர் போகிற வழியில் என்ன சொன்னார், கனிகள் எதுவுமே இல்லை. அவருக்கு ஒரே பசியாக இருந்தார். பார்த்தப்ப கனிகள் எதுவுமே இல்லை. அந்த அத்திமரத்தை சபிச்சதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் கர்த்தருக்காய் கனி கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் செய்கிற ஊழியங்களில் கர்த்தருடைய கனிகள் வெளிப்பட போகிறது.
நீங்கள் கர்த்தருக்கு உடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கும் பொழுது அந்த கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்கும்படியாக அவர் காத்துக்கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியோடைய கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், தயவு, இச்சையடக்கம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இந்த 9 கனிகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஒருவேளை உங்களுடைய சில ஸ்வாவங்களை நீங்கள் மாற்ற முடியாமல், எனக்கு இந்த கோபத்துலேருந்து ஒரு விடுதலை வேணும், நான் அடிக்கடி சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட டென்ஷன் ஆயிரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களை நற்குணசாலிகளாக இந்த வேதம் மாற்றுகிறது. அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக இந்த வேதம் நம்மளை மாற்றுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் அவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்ணி நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கனி நிறைந்த ஒரு தோட்டமாக நீங்கள் இருப்பீர்கள். அவரே நம்மளுக்கு கனிகளை கொடுக்க, நம்மளுக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவங்க எவ்வளவு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இவங்க சபைக்கு ஆசீர்வாதம், இவங்க தேசத்துக்கு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் மற்றவர்கள் சொல்லும்படியாக உங்களை கனி நிறைந்த ஒரு தோட்டமாய் அவர் மாற்றும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பாதத்தில் வாங்க, கர்த்தருடைய பாதத்தை நீங்கள் பிடிச்சி கொண்டு, கர்த்தாவே என்னை நீங்கள் ஒரு கனியுள்ள ஒரு தோட்டமாக நீங்கள் மாற்றுகிற அப்படின்னால ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னை நீங்கள் அந்த தேசத்துக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய சபைக்கு, நான் நாட்டப்பட்டிருக்கிற ஊழியத்துக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அப்படின்னால ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தராய் தேவன் உங்களை பார்த்து சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது தேவன் அவருடைய தோட்டத்துக்கு உங்களுக்கு நீர் பாய்ச்சுகிற ஒரு தேவனாய் கூட இருக்கிறார். ஒரு தோட்டம் என்றால் நீர் பாய்ச்சப்பட வேண்டும். அடுத்தாக ஒரு தோட்டத்தை தேவன் திருத்துகிற ஒரு தோட்டமாய் இருக்க வேண்டும். அந்த தோட்டத்தில் களைகள் எல்லாம் இருக்கும். அந்த களைகள் எல்லாம் எடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த தோட்டம் இன்னும் நல்லா இல்லை களைகள் மட்டும் வளைஞ்ச தோட்டத்தை ஸ்பாயில் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் கர்த்தர் உங்களிடத்துல காணப்படுகிற குறைகளை அவர் நிவர்த்தி பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆண்டவராய் கர்த்தர் அந்த உங்களிடத்துல ஒரு பூரண ஒரு வாழ்க்கை வாழும்படி, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவர் உங்களை சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்களே உங்களை சரிப்படுத்தலான்னு சொல்லி நினச்சி நீங்கள் தோற்று போயிருந்தா கூட ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை சரிப்படுத்தும்படி வந்திருக்கிறேன். நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும், உன்னுடைய குணநலன்களில் ஒரு மாற்றத்தை, நான் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரும்படி நான் உன்னை திருத்துகிற தேவனாக இருக்கிறேன். நான் உன்னை மாற்றுகிற தேவனாக இருக்கிறேன். நான் உன்னை முற்றிலுமாய் மாற்றுகிற தேவன், எனக்கு ஏற்ற பாத்திரமாய் உன்னை மாற்றுவேன் ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. சங்கீதாக்கா கூட சொல்கிறாரு, எனக்கு உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதித்தரும். கர்த்தருக்கு பிரியமான மகனாக, கர்த்தருக்கு பிரியமான மகளாய் நாம் மாறும்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிற மாற்றத்தை இந்த மாதத்தில் அவர் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த தோட்டமானது களைகள் இல்லாதபடி, அந்த தோட்டம் களைகள் களையப்பட்ட ஒரு தோட்டமாக இருக்கும். தேவன் திருத்துகிற ஒரு தோட்டமாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிற நல்ல மாற்றங்களை உண்டாக்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 46வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிக்கும். ஆமேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் கொடுக்கிற சந்தோஷத்தினால உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறப்போகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நதியினால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகிறது. அது உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிற நதி, உங்களுடைய வாழ்க்கையை அது திருப்திப்படுத்துகிற ஒரு நதியாக இருக்கிறது. அந்த நதியினால் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியானவராலே எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாத்திரை உங்களை நம்முடைய ஆவியினால் நிரப்பி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெறாதவர்கள் இந்த மாத்திரை கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று அவருக்காக நீங்கள் கண்ணி கொடுக்க போகிறீர்கள். அவருக்காக நீங்கள் சாட்சியாய் வாழப்போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அவர் உங்களை மாற்றும்படியாக, உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணும்படியாக. இதுவரை நீங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஒரு கண்ணீரோடு கூட நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் இந்த மாத்திரை நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போவதில்லை. எப்படிப்பட்ட கோலியாத்தே நீ வா, என்னோட கூட இருக்கிற தேவன் பெரியவர், நான் அந்த கோலியாத்தை ஜெயிப்பேன், இந்த பிரச்சனைகளை ஜெயிப்பேன் என்று சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் எல்லா பிசாசுகளையும் துரத்த போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க போகிறீர்கள். ஏன்னா அவர் உங்களை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கொள்ள இயந்திரமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு உப்பாக்கி விடுவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் அவர் செய்ய போகிறார். காற்றும் கடலும் வந்தால் கூட நிறையாதே அமைதலாயிரு நீங்கள் சொல்லி எல்லாவற்றையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சபித்து அதில் ஜெயம் எடுக்க போறீர்கள். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஏதோ ஒரு நாள் ஜெயம் கொடுக்கிற தேவன் அல்ல.
வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் நம்ம வெட்டு சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வசனத்தின்படி ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எல்லா இடங்களிலும் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில் எல்லா இடங்களிலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை அவர் சந்திக்கிறார். உங்களை ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக, உங்களை ஒரு அன்பின் பாத்திரமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு தோட்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உங்களால் சரி செய்ய முடியாத குறைகளை அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ஒரு தோட்டம்னா அது காலையிலே போய் இதுக்கு தண்ணி பாய்ச்சணும், தண்ணீர்லாம் பாய்ச்சணும். காலையில் கர்த்தராகிய தேவன் உங்களை விசாரிக்கிறார். மகனே மகளே, உனக்கு என்ன பிரச்சனை? காலையில் எந்திரிச்சோடனே உங்களை விசாரிக்கிறார். நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீதிமொழிகளில் கூட வாசிக்கிறோம் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். அதிகாலையில் நீங்கள் கர்த்தருடைய பிரசனத்தை போடும் பொழுது, அவருடைய பிரசனத்துக்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். மகளை இந்த பிரச்சனையில் எப்படி பண்ணு, இந்த பிரச்சனை இந்த காரியத்தில் எப்படி நடந்துக்க, உன் கணவன்ட்டு எப்படி நடந்துக்க, உன் மனைவிட்டு எப்படி நடந்துக்க, பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்க, வேலை ஸ்தலத்தில் எப்படி நடந்துக்க, உங்களை அருமையாய் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நித்தமும் வழிநடத்துகிற தேவனார், நிச்சயமாக வழிநடத்துகிற தேவனார். உங்களை விசாரிக்கிறார். எதுக்கு மகளை கலங்குகிறார்? எதுக்கு மகனை கலங்கி கொண்டிருக்கிறார்? எதை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறார்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி நான் இருக்கிறேன். உனது சார்பாக உனக்கு ஒரு வேலை பேச யாரும் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? உன்னுடைய ஆஃபீஸில் எனக்காய் பேச யாரும் இல்லை, என்னுடைய நியாயம் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறியா? உன் சார்பில் பேசுவதற்கு, உனக்காய் வழக்காடுவதற்கு, உனக்காய் யுத்தம் பண்ணுவதற்கு நான் இருக்கிறேன் மகனே என்று ஆண்டவரை கர்த்தர் உங்களை பார்த்து விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு கூட மற்றவங்கள்ட்ட விசாரித்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறப்ப சில பேர் அழுதுருவாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுருவாங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்க சொல்லி சரி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளால் இயன்ற உதவிகளை அவங்களுக்கு நம்ம செய்வோம். அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நம்மளை விசாரிக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை மகளேன்னு கேட்டு அவர் இந்த பிரச்சனையிலேருந்து அவர் விடுவிக்கிறார். உங்களுக்கு நீங்கள் வியாதிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். அந்த வியாதியிலேருந்து அவர் உங்களை விடுதலையாக்கி, ஒருவேளை நீங்கள் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா சமாதானமற்ற சூழ்நிலை ஒரு விடுதலையாக்கி உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்குள்ள சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உமது கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும்படி சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று யோபில் வாசிக்கிறோம். அவர் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். ஆமீன். அவர் உங்களை விசாரித்து உங்களுக்கு நீர் பாய்ச்சுகிறார். எந்தெந்த இடத்துல இல்லாமையை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்தெந்த இடத்துல குறைவுகளை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த இல்லாமையை நிறைவாய் ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக, ஒரு நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் மாற்றும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பின் தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த அன்பின் தகப்பன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் காலையில் விசாரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவுமே இருக்காது. அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனார். ஒவ்வொரு நாள் காலையிலும் விசாரிக்கிற தேவன். ஆமீன். கர்த்தருடைய தோட்டம், அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சி கொண்டிருக்க வசனத்தை நீங்கள் வாசிங்க. அவருடைய சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடுங்க. ஒருவேளை செல்ஃபோனு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி போகாதபடி கர்த்தருடைய பார்த்து நீங்கள் நேரத்தை செலவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு அவரோடு ஜெபிக்கும் பொழுது, வீணான வார்த்தைகளை பேசாதபடி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டமாய் மாற்றும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 52 நம்ம வாசிக்கிறோம். 11வது வசனத்துக்கு முந்தின வசனங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா 9வது வசனத்தில் முகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொலையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ள இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினாள். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். இந்த இடத்துல ஆண்டவராக கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒருவேளை மற்றவங்கள பார்த்து மற்றவங்கள்ட்ட அந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறியா? அந்த நீ குறை சொல்கிறது எல்லாம் நீக்கி போட்டு உன்னுடைய குறைகளை நான் சரி செய்ய, நீ உன்னைய சரிப்படுத்தும்படி என்னிடத்துல வா. நீ சரிப்படுத்தி கொள்ளும். நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதி. மற்றவங்கள்ட்ட குறையை கண்டுபிடிக்கிறவனா இல்லை, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவன். ஒருவேளை குறைகள் காணப்படும்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் மற்றவங்கள்ட்டே குறை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே குறை கண்டுபிடிக்கிற கண்ணோட கூட நீங்கள் பார்க்காது. உங்களிடத்தில் காணப்படுகிற குறைகளை கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து, தேவனே என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழி நடத்தும் என்று சொல்லி கர்த்தருக்கு உங்களுக்குள்ள ஐக்கியத்தை சரிப்படுத்துங்க.
நீங்கள் பண்ணுகிற எல்லா விதமான ஒரு பாவ பழக்க வழக்கங்கள் இருப்பீங்கன்னா இந்த பாவ பழக்க வழக்கங்கள் விடுவிக்கப்படும்படி கர்த்தருடைய உதவியை நீங்கள் நாடும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை முற்றிலுமாய் கூட பரிசுத்தப்படுத்தி அவர் விரும்புகிற பாத்திரமாய் அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறதே ஒரு பிஸ்னஸாக பண்ணாதபடி ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய வசனத்தை வாசித்து அவரோடு கூட நீங்கள் பேசும்பொழுது, அவரோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளும் பொழுது நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல இருப்பீர்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது சிறுமைப்பட்ட ஆத்மா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களிடத்துல நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது இந்த மாதிரி உனக்காக உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உனக்காக ஒரு இரட்சகர் ஒருத்தவர் இருக்கிறார், ஒரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவங்களிடத்துல கிறிஸ்துவின் அன்பை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது கடவுள் உங்களுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை அவங்களிடத்துல சாட்சியை பகிர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஆத்மாவை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும் பொழுது ஆண்டவரை கர்த்தர் உங்களை ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டமாய் அவர் மாற்றும்படியாக அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கறதை பார்க்கிறோம். மற்றவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு, விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, வாழ்க்கையில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்கள தேடி நம் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது, சிலுவையை பற்றி நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவரை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது ஆண்டவரை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பார். மற்றவங்களிடத்தில் குறை கண்டுபிடிப்பதையே நாம் பார்த்து கொண்டு இருக்காதபடி, குடும்பத்தில் கணவன் மனைவி என்ன தப்பு பண்ணுறாங்கன்னே பார்த்துட்டு இருப்பாங்க, மனைவி கணவன் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்த்து திட்டுறதுலே இருப்பாங்க. அதுபோல் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பிள்ளைங்க என்னடா தப்பு பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு பிள்ளைங்க திட்டுறது அந்த மாதிரி இல்லாதபடி நாம் கர்த்தருடைய பாதத்தில் நம் குடும்பத்தை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது குறைகள் காணப்படலாம், ஆனால் இந்த குறைகளை நிவர்த்தி செய்கிற ஒரு தேவன் உங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும்படி, உங்களை ஆதரிக்கும்படி, உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தால் நிரப்பும்படி, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றும்படி கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உங்களை அற்புதமாய் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதுதாமே கேட்ட வசனத்தின்படி உங்களை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுவாராக. கேட்டு செய்தி கர்த்தர் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. இசப்பா அந்த மாதத்தில் ஒவ்வொரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பார்களாக. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ எல்லா பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அதை ஆசீர்வதிப்பார். வசனம் பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த அதிசயங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உங்களுடைய அதிசயங்களை கட்டளையிடுவீராக. என்ன தடைகள் இருந்தாலும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா, நீங்கள் விரும்புகிற தோட்டமாய் ஒவ்வொருவரையும் உருவாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed month of August. God bless you.